Hello aspirants, yes, good evening. Audio வந்து clear-ஆ இருக்கான்றதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு செஷனில் வந்து பேசிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆடியோ வந்து clear-ஆ இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். இப்போ தான் எனக்கு உங்களோட மெசேஜஸ் வருது. அருள்மொழி ஃபுட்டி. ஓகே, உண்மையாகவே நீங்கள் ஃபுட்டியா? ராஜஸ்ரீ, எஸ். ஓகே, ஸோ we'll just begin the session. ஆடியோ கிளியராக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். சரி இருங்க, நானே ஆடியோ வச்சு பார்க்குறேன். நம்ம எப்பவுமே வந்து ஆட் போகுதியா? ஓகே ஓகே, ஸோ ஐ திங்க் ஐம் கிளியர். ஓகே, நம்ம செஷன் வந்து பிகின் பண்ணிக்கலாம். எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரம் த பேஸ். ஓகே, ஸோ கோகுல் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து பேசிக்ஸ் கொண்டு போங்க மேம், ஏன்னா வந்துட்டு எல்லாரும் அதான் கேட்குறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் பேசிக் செஷன் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எரர் ஸ்பாட்டிங் மேக்ஸிமம் பீப்புள் சே தட் மேம் எனக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங் மட்டும் வர மாட்டேங்குது, அதாவது கொஷினை பார்க்கும் பொழுது இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்றது எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ சார் சொன்னதுனால நான் வந்து உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷின் தான் கொண்டு போகிறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் வந்து ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஸோ லெட் மீ டெல் யூ ஃபியூ திங்ஸ். ஓகே, ஸோ அபவுட் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஹவ் மெனி ஆஃப் யூ ஆர் நியூ டு திஸ் செஷன்? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஜஸ்ட் அப்டேட் மீ. ஓகே, நான் வேறு எதாவது இன்புட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, ஸோ இங்கிலீஷில் வந்து எரர் ஸ்பாட்டிங் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இன் கிராமர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிராமர் அப்படின்றத நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே எரர் ஸ்பாட்டிங்ன்றது வந்து டாப் என்ன சொல்கிறது ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராமரில் செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதில் கையே வைக்க முடியும், சரியா? ஸோ அப்போது எப்படி மேம் நாங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும்? யா, ஹாய் ஸ்ருதி. ஓகே, ஸோ எப்படி வந்து நான் என்னை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்ஸ் அப்படின்னும் பொழுது இப்போ வந்து இந்த நவுன்னா என்னது, ப்ரனவுன்னா என்னது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும், சரியா? நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, பேசிக் கிளாஸில் நம்ம புரிஞ்சு கற்றுக்கிட்டதை மைண்டுக்கு ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓ குட் குட் குட், 3 people are new. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு செகண்ட் திங் தட் யூ கைஸ் ஹேவ் டு டூ இஸ் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இந்த கொஷின்ஸ். ஓகே, ஏதாச்சும் 1-2 கொஷினில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது வாட் வில் பி த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ட்ரை டு ஐடென்டிஃபை சர்டன் திங்ஸ், அதாவது ஐடென்டிஃபை த எரர்ஸ். அப்போ இது வந்து நம்ம படித்தோம் இந்த பேசிக்ஸில், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ரூல் படி வரவே இல்லையேன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்போ கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் தெரியுமா? நம்ம வந்து கொஷனில் வந்து கிராமர் எரர்ஸை ஈஸியாக ஸ்பாட் பண்ணுறோம். அப்போது யுவர் ஸ்போக்கன், யுவர் ரிட்டன் அண்ட் இந்த கிராமர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிரும், சரியா? ஸோ அதனால் இந்த 3மே வந்து நம்ம ப்ராப்பராக ஆர்டரில் பண்ணணும். இதுக்கு என்னோடய பேக்கப்பில் என் மைண்டில் இருக்க வேண்டியது என்னென்ன கிராமர் ரிலேட்டட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ஃபஸ்ட்டு நவுன் சாப்டரை தரோவாக நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ நவுன் ரிலேட்டட் ரூல்ஸ்னால் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியே வேர்ப் இருக்கா, அதாவது சப்ஜெக்ட் எனக்கு சிங்குலராக இருந்தால் வேர்பும் எனக்கு சிங்குலர் வேர்ப் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, எஸ், நோட்டிஃபிகேஷன் வரல மேமா? என்ன நோட்டிஃபிகேஷன்? என்ன நோட்டிஃபிகேஷன் ஃபுட்டு எனக்கு புரியல. ஓகே, செகண்ட் திங் இஸ் ப்ரனவுன். அப்போ ப்ரனவுன்ன்றதை நீங்கள் இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் தேடும் பொழுது எனக்கு சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கும் பொழுது ப்ரனவுனும் எனக்கு சிங்குலராக இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஹீ ப்ரோக் ஹிஸ் லெக், சரியா? இந்த இடத்துல ஐ கேனாட் சே தேர் லெக், am I right? அப்போது எனக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த ப்ரனவுனுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு பின்னாடி இருக்க இந்த பொசசிவ் கேஸில் இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் நமக்கு ஃபாலோ ஆகணும். இப்போ இங்கே ஹீன் கொடுக்காம ராம்னு ஒரு பையன் கொடுத்துட்டாங்கன்னா நவுனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ப்ரனவுன் வரணும். இப்படியும் நம்ம சொல்லலாம், சரியா? இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ தேர்ட் திங் இஸ் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இன் அட்வர்ப். ஓகே, எதுக்காக அட்வர்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நவுனுக்கு பக்கத்தில், அதாவது நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் நவுனை பற்றி பேசுதுன்னா அது அட்வர்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஐ ஆம் வெரி டயர்ட், சரியா?
இப்போ இந்த டயர்டுன்றது adverb, quality of a person. இப்போ சாரி adjective மாற்றி சொல்லிட்டேன், quality of a person. அப்போ noun வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்களோட quality. அப்போ இந்த வெரின்ற வேர்ட் என்னது, எனக்கு adverb. இப்போ if I say he is a hard worker, சரியா? இந்த இடத்துல workerன்றது நவுனா, worker முன்னாடி இருக்க இந்த hard என்ன தெரியுமா, it is adjective because it is talking about noun. அப்போ இந்த இடத்துல எனக்கு he is a hardly worker நான் சொல்ல முடியுமா, he is a hardly worker ன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இது நவுன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு adverb வர வாய்ப்பே கிடையாது. இப்போ இதெல்லாம் நான் எப்படி மேம் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேர்ட் ஸ்வாப்னு ஒரு கொஷின் வரும். வேர்ட் ஸ்வாப் கொஷின்ஸ் லைக் இப்போ வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் நமக்கு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு வார்த்தை இருக்கும், இங்கே ஒரு வார்த்தை இருக்கும், இங்கே ஒரு வார்த்தை இருக்கும். இதை வந்து ஏன்னு கொடுத்துருவாங்க, இங்கே பின்னு கொடுத்துருவாங்க, சின்னு கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே ஒரு நவுன் கொடுத்துருந்தா இமீடியட்டாக இதுக்கு முன்னாடியே எனக்கு இன்னொரு ஒரு நவுன் வராது, சரியா? இப்போது நவுன் வராதுன்னா, நவுன் தான் ஆன்சரில் இருக்குன்னா இந்த இடத்துல டெஃபினெட்லி இட் நீட்ஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட், புரியுதா? அப்போ திஸ் cannot be an adverb. எஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இது நான் வந்து ஒரு டாபிக் கொண்டு வரும்பொழுதே சொல்லிடுறேன். ஸோ இது மெயினாக எரர் ஸ்பாட்டிங்கில் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி இருக்க வேர்டு எதாவது அட்வர்பாக இருந்தால் அந்த வேர்டோடைய அட்ஜெக்டிவ் ஃபார்மை நம்ம எழுதணும், சரியா? இதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பேசிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தான் கொஷின்ஸ் போக போகிறோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த விஷயம் தாண்டி வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ப்ரிப்போசிஷனல் எரர்ஸ் கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரிப்போசிஷனல் எரர்ஸை மேக்ஸிமம் பீப்புள் டோன்ட் ஃபைண்ட் இட். ஓகே, they'll conclude it as no error. இந்த சென்டென்ஸில் வந்து எனக்கு நோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரிப்போசிஷனல் எரர்ஸ்னால் ஆன் வருமா, இன் வருமா, ஆக்ட் வருமா, டு வருமா, இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக யூ கேன் ஸ்பாட் த எரர். எஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன டைப் ஆஃப் எரர்ஸ் வரும்னா, இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் கன்ஜங்ஷனல் எரர்ஸ். இப்போ கன்ஜங்ஷன் ரிலேட்டட் எரர்ஸ் இருக்கணும்னா அண்ட் வர இடத்துல பட்டு வரும். ஓகே, எய்தர் வந்தால் என்ன கூட வர வேண்டிய வார்த்தை ஆர் வரணும். எஸ், நைதர் வந்தால் அது கூட வர வேண்டிய வேர்டு நார் வரணும். இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்போ கன்ஜங்ஷனல் எரர்ஸ் கூட ஒரு சென்டென்ஸில் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் verb related errors. This is very very important. ஸோ எனக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து verb எனக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குன்னா கூட எனக்கு ஒரு அட்வர்பும் இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த அட்வர்பியல் டைம் எனக்கு இருக்கணும். ஓகே, இப்போது இஃப் ஐ யூஸ் இப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டு நான் சொல்லும் பொழுது இப்போ she sings ஓகே பியூட்டிஃபுல்லி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அட்வர்ப் can it be tomorrow? she singsன்னு நான் சொல்கிறேன், டுமாரோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ நான் இதுவே இந்த இடத்துல வில் சிங்ன்னு நான் கொடுத்துருந்தேன்னா நான் டுமாரோ சொல்லலாம், புரியுதா? ஆனால் சிங்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நான் டுமாரோ சொல்ல முடியாது. ஐ கேன் இன்ஸ்டெட் சே தட் எவ்ரி மார்னிங். ஓகே, புரியுதா? எஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எரரில் ஸ்பாட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயமே. ஸோ அதனால் எரர் ஸ்பாட்டிங் பார்க்குறதுனால அதோட பேஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஐ கிவன் யூ. ஸோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் திருப்பி கொண்டு வாங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். எஸ், ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவுசெய்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எரர் ஸ்பாட்டிங் சால்வ் பண்ண தெரியாது அப்படின்ற பட்சத்தில். ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஷின் we are going to see. ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இது வந்து டைரக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. SBI கிளர்க் எக்ஸாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இது நான் எல்லா வீடியோஸ்லையும் மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன், 2025 சொல்லியிருப்பேன். SBI கிளர்க்கோட 2025 எக்ஸாம், அதாவது பிகினிங்கில் ஒன்று இருந்தது, எண்டில் ஒன்று இருந்தது 2025. அந்த பிகினிங்கில் வந்த எக்ஸாமில் இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கிராமட்டிக்கலி அண்ட் மீனிங்ஃபுல்லி கரெக்டாக இருக்கக்கூடிய ஃப்ரேஸை கண்டுபிடிச்சி யூ ஹாவ் டு மார்க் இட் ஆஸ் அன் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்படியே கொடுத்துட்டு திடீர்னுட்டு 5வது கொஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கொஷின் இந்த மாதிரி இருக்கும் கரெக்டுன்ட்டு, 3rd 4th எப்படி இருக்கும்னா இன்கரெக்ட் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷனில் மட்டும் கரெக்ட் எது அப்படின்னு கேட்டுட்டு 3rடையும் இதே மெத்தடில் அப்ரோச் பண்ணிங்கன்னா மார்க் போயிடும். ஓகே, நமக்கு ட்விஸ்ட் எங்கே தெரியுமா வைக்கிறாங்க, இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் வைக்கிறாங்க. ஸோ டைரக்ஷன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கொஷனுக்கும் ஜஸ்ட் செக் வெதர் தேர் ஆஸ்கிங் விச் இஸ் ரைட். ஓகே, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது சேஃப். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட இல்லாததுனால அவங்களால ஸ்கோர் வந்து ஏற்ற முடியல. ஓகே, சரி. இந்த கொஷனுக்கான ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? எஸ். ஸோ வீல் சி வேர்ட் பை வேர்ட்.
The proposal would drastically limit what kinds of scientific and medical research the Environmental Protection Agency can draw on as it makes policy. Very easy answer. நம்ம கிளாஸ்ல பார்த்த ஒரு விஷயம் தான். If you are a offline or online student, நான் எடுத்திருந்தேன்னா இந்த எரரை immediately you guys can spot it out. சொல்ல முடியுமா? எரர் சொல்ல முடியுமா? Yes, I'm waiting for your answer. ஒன்று நான் செக் பண்ணுறேன். ஸோ கீழே கமெண்ட்டில் வந்து உங்களுடைய எரர்ஸ் என்னன்னு போடுங்க. இப்போது இங்கே வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கா? ஓகே, ஸோ என்ன எரர்னு போடுங்க. ஸ்ருதி ரஞ்சினி என்ன எரர் இருக்குன்றதையும் போடுங்க. இப்போது உட்டுன்றது என்னது? நம்ம படித்ததில் மாடல் ஆக்சிலரி வேர்ப், கரெக்டாக? இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் பக்கத்தில் எனக்கு என்ன வேர்ப் வரும்னு சொல்லியிருந்தேன்? மெயின் வேர்ப் வரும்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ எனக்கு லிமிட்ன்ற வேர்டு இருக்கா? லிமிட் பேஸ் வேர்ப் தானே. இன்னொன்று drasticallyன்றது adverb யூஸ் பண்ணலாம். ஸோ the proposal would drastically limit. அப்போ எனக்கு ஏல எரர் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, அப்போ என் ஆன்சர் அதுவாக இருக்காதுல்ல. தேர் ஆஸ்கிங் ஃபார் அ கரெக்ட் சென்டென்ஸ். அப்போது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே எனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் போட்டு போகிறது தான் சேஃப். புரியுதா? தேர் ஆஸ்கிங் ஃபார் அ error free இல்லை error statement தானே. Decide which of the sentence are grammatically meaningfully correct and mark the answer accordingly. ஒரு நிமிஷம் இருங்க. மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே இதான் வச்சுருக்கா? ஓகே, எஸ், மேலே கொடுத்துருக்க டைரக்ஷன் மேலே எனக்கு ஒரு செம்ம டவுட் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே the same theme or ஐடியான்ற மாதிரி கொடுத்துருக்கா, வேறு ஏதோ ஒரு டைரக்ஷன் மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, we'll just read the complete paragraph. ஒரு நிமிஷம் இருங்க. What kinds of scientific and medical research the Environmental Protection Agency can... Okay, so இந்த மேலே இருக்க டைரக்ஷனை வந்து we'll just skip. Okay, டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 4 phrases given. Okay, 4 phrases கொடுத்துருக்காங்க. Okay, you have to find the incorrect phrase. எந்த ஃப்ரேஸில் இன்கரெக்டாக கிராமர் இருக்கோ அதை எனக்கு ஆன்சராக கொடுங்க. ஓகே, எஸ், மேலே இருக்கிறத படிக்காதீங்க. அது வேறு ஏதோ ஒரு டைரக்ஷனை வந்து அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஸோ ஏல வந்து எனக்கு எரர் இல்லை. ஓகே, அப்போ ஏ என்னோட ஆன்சராக இருக்காது. இது எடுக்காதீங்க. இன்கரெக்ட் பார்ட்டை யூ கைஸ் ஹேவ் டு கிவ் மீ as an answer. அப்போ வாட் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் த என்வாயரமெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. கேனும் எனக்கு மாடல் ஆக்சிலரி தானே. அப்போ மாடல் ஆக்சிலரி கேன் பக்கத்தில் எனக்கு ட்ரான் எப்படி வரும்? எஸ், ட்ரான் சியில் தான் இருக்குது. அப்போ நமக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரே இதுவாக வேர்பில் படிச்சிட்டோம். ஆனால் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, ட்ரா ஆன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். ஆஸ், கம்பேரிசன், கனெக்டார். திஸ் இஸ் அ கன்ஜங்ஷன் விச் இஸ் கிவன். இட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பக்கத்தில் எனக்கு சிங்குலர் வேர்ப் வரணுமா? அதான் மிக்ஸ். எஸ், ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இல்லை, நான் வந்து எஸ்பிஐ கிளர்க்கில் 2025 வந்துச்சுன்னு சொன்னேன் பூபதி. ஐபிபிஎஸ் தான் கேலண்டர் அப்லோட் பண்ணியிருக்காங்க, கரெக்டு தான். நான் முன்னாடி எஸ்பிஐ கிளர்க்கு நான் எடுக்கும் பொழுது எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு வருவாங்களே பிள்ளைங்க, அப்போ அவங்க கொடுத்த ரிவ்யூவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதனால தான் நான் டேரக்ஷனை இம்பார்ட்டன்ட் சொன்னேன். நீங்கள் இங்கே டேரக்ஷனே பார்க்காதீங்க. இப்போ நான் சொன்ன டேரக்ஷனில் யூ கைஸ் ஹவ் டு சால்வ் த கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். the word despite. ஓகே, despiteன்ற வேர்டுக்கு பதிலாக இன்ஸ்பைட் ஆஃப்னு கூட யூஸ் பண்ணலாம், which is right only. ஓகே, ஆனால் despiteன்ற வேர்டு வரும்பொழுது மேக்ஸிமம் கிராமர் எரர் என்ன தெரியுமா வரும்? ஆஃப் கொடுத்து வச்சுருப்பாங்க. despiteன்னு வந்தால் ஆஃப் வரக்கூடாது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்க்ரீஸ்ட் அவேர்னஸ் ஆஃப் ஆட்டிசம். அப்போ எனக்கு ஏல எரர் இல்லையா? ஓகே, ஸோ என்னையா எனக்கு அந்த டைரக்ஷனை ஒழுங்காக போடாததுனால இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஓகே, சரி இருங்க. திஸ் இஸ் எரர் ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு ஆட்டிசம் அண்ட் த இம்பேக்ட் இட் கேன். ஓ சூப்பர், நான் எரர் கண்டுபிடிச்சிட்டேன். கேன் எனக்கு மாடல் ஆக்சிலரி, கரெக்டாக. இப்போது இந்த ஹேவ் இருக்குல்ல, ஹேவ் ஃபார்ம்ஸோட V1 ஃபார்ம் என்னது? ஹேவ். V2 ஃபார்ம் என்னது? ஹேட். ஓகே, V3 ஃபார்ம் என்னது? ஹேட் அகேன். V4 இஸ் having, right? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் இதெல்லாம் அப்படியே குவிக்காக ரிவிஷன் தான் கொடுக்குறேன். V5 இஸ் ஹேஸும் சொல்லலாம், ஹேவும் சொல்லலாம். வேர் இங்கே ஹேவ்ன்றது ப்ளூரல் வேர்ப், இந்த ஹேவ்ன்றது பேஸ் வேர்ப். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எஸ். அப்போ இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட் வரக்கூடாது. இட் இஸ் கோனா பி ஹேவ். எஸ். ஃபுட் யூ வாய்ஸ் பிரேக் ஆகுதா?
எல்லாருக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுதா செக் பண்ணிக்கோங்க. சரி, பியில் வந்து வி ஹாவ் எரர். ஓகே, ஏ வந்து எரர் ஃப்ரீ, பியில் எரர் இருக்குது, ஏ எரர் ஃப்ரீ. அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பே கிடையாதுல்ல. ஓகே, சரி இருங்க பார்க்கலாம். இப்போ இஃப் ஃபுட்டி உங்களுக்கு மட்டும்தான் அப்படி ஆகுதா? அதர்ஸ் கேன் யூ ஹியர் மீ? am I like clear? ஆடியோவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? ஆடிபிளாக இல்லையா? இன்டர்நெட் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. எஸ், இன்டர்நெட் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஃபுட்டி பாய் கேட்குதா நான் பேசுகிறது? வாய்ஸ் இன்னும் பிரேக் ஆகுதா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் அப்டேட் வெதர் ஐம் ஆடிபிள் ஆர் வாட். கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஆன் பீப்புள்ஸ். ஓகே, இது கூட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஐயா, தேங்க்யூ. இப்போ பீப்புளுன்றது எனக்கு ப்ளூரல் தானே. இப்போது இது ப்ளூரல் நவுன், சரியா? இப்போ இந்த பீப்புளை சில பேர் வந்து பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை தப்புன்னு சொல்கிறாங்கல்ல. இது தப்புன்றது எப்போனா, எனக்கு இதை ப்ளூரலில் ஆல்ரெடி இருக்கும்பொழுது பீப்புள்ஸ் வராது. பட் நம்ம வேறு ஊர் சேர்ந்த மக்களை வந்து சொல்லும் பொழுது பீப்புள்ஸுன்ற வேர்டை சொல்லலாம் அப்படின்றாங்க. பட் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது என்ன தெரியுமா? பீப்புளோடைய, அதாவது இந்த பீப்புள்ன்ற ப்ளூரல் ஃபார்ம் அவங்களுடைய லைஃப்ஸ். ஓகே, அதனால தான் அங்கே அப்பாஸ்ட்ரஃபி இருக்குது. மெனி கொடுத்துருக்காங்க, அதுக்கு இங்கே பீப்புள்ன்றது தான் நவுன். ஸோ மெனி ஆட்டிஸ்டிக் பீப்புள், ஆட்டிசம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஆட்டிஸ்டிக் பீப்புள். கண்டினியூ, அப்போது மெனின்னு வரதுனால we are using plural verb here. டூ பக்கத்தில் we cannot use V2 or V3 ஃபார்மில். அப்போ இதோட பேஸ் ஃபார்ம் என்னது? நமக்கு ஸ்ட்ரகிள்ன்ற வேர்டு தான் நமக்கு பேஸ் வேர்ப். அப்போது நமக்கு வந்து if they are asking for a error free statement, it is A and C. ஓகே, இது வந்து எனக்கு எரர் ஃப்ரீ கேட்டாங்கன்னா நான் இதை எடுத்திருப்பேன். பட் if they are asking for an incorrect statement, it is gonna be B and D. எஸ், ஸோ அப்போ B and D இருக்கா? இருக்குது. அப்போது எரர் ஃப்ரீ, அதாவது எரர் ஃப்ரீயாக இருந்தால் இதை எடுத்திருப்பேன். இன்கரெக்ட் பார்ட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னோட ஆன்சர் B and D. ஸோ உங்களோட பிரகாரமே போயிட்டு நான் B and Dன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்படி எனக்கு எரர் ஃப்ரீன்னு கேட்டாங்கன்னா AC தான் ஆன்சர். புரியுதா? மேக்ஸிமம் ஒரு கொஷினோடைய ஆன்சரை நான் சொல்லணும்னு படிக்கிறத விட அந்த கொஷினே நீங்கள் தயாரிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகிறேன். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இதை மட்டும் தயவுசெய்து படிக்காதீங்க, இது ஒரு பெரிய எரர் ஆகிடுச்சு. ஓகே, கன்ஸ்டலேஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹாவ் சுத்தம் ஹாவ் பக்கத்தில் வரக்கூடிய எந்த மெயின் வேர்பாக இருந்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஹாவ் ஃபார்ம்ஸ் இருக்குது, பக்கத்தில் எனக்கு ஒரு பி வேர்ப் ஃபார்ம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே எனக்கு மெயின் வேர்பு ரிட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எனக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்தாலுமே ஹாவ்க்கு உடனே பக்கத்தில் வந்தால் பி வேர்போட V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? எஸ், ஓகே, சரி. இங்கே வந்து we have found an error, அப்போ ஹெல்ப்டு. ஓகே, அப்போ ஏல எரர் இருக்குது. ஓகே, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தேர் ஆஸ்கிங் ஃபார் ஒன் திங், ரைட்? இப்போ இதுலேயும் எரர் இருந்துச்சுன்னா நம்ம எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட்டை போடணும்னு அர்த்தம். So constellations of stars have helped us shape our own ongoing narratives and cultures, creating meaning in the sky above that guides, okay, in the sky above that guides us in our life on the ground below. Okay, எனக்கு தெரிஞ்சு they are asking you to spot the error. ஓகே ஃபுட்டி, நோ ப்ராப்ளம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த மாதிரி கொடுக்குறாங்கயா. இப்போ வந்து என்ன தெரியுமா, ஏன்ற ஆப்ஷனில் எரர்ன்னு சொல்லிடுறோம், ஆனால் அது வந்து நமக்கு பியில் தான் வருது. புரியுதா? ஸோ அப்போது ஹேவ் ஃபார்ம்ஸ், இந்த பாயிண்ட்டை இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே ஹேவ் ஃபார்ம்ஸ்க்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வேர்புன்னு ஒன்று வந்தால் அந்த வேர்ப் எதுவாக வேணால் இருக்கட்டும், அந்த வேர்ப் எனக்கு V3ல் தான் வரும். சரியா? இப்போது ஐ ஹாவ் அ ஃபோன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வேர்பே வரலையே, இந்த இடத்துல எனக்கு வேர்பே காணுமே. அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டா? இந்த சென்டென்ஸ் கரெக்டு. ஓகே, என்ன கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டாக்ஸ் அபவுட் பொசெஷன். ஓகே, என்கிட்ட ஃபோன் இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குது, கார் இருக்குன்றது பொசெஷன். அப்போ எனக்கு இங்கே மெயின் வேர்புக்கான அவசியமே கிடையாது. பட் இஃப் ஐ சே ஐ ஹாவ், ஓகே ஃபுட்டி,
I have written a letter அப்படின்னு நான் சொன்னால் இங்கே ஐ எம் டூயிங் அன் ஆக்ஷன். அப்போ எனக்கு இங்கே வந்து வேர்ப் வரணும். அந்த வேர்ப் எனக்கு V3யில் இருக்கணும். சரியா, புரியுதா? ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இங்கே எரர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆமாம், மெயின் வேர்பாக ஹெல்ப் வந்திருக்கு. மெயின் வேர்பாக வந்ததுனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, எஸ், ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே பார்த்த விஷயங்கள் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ பேங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வில் பி worry of lending decisions that have a high likelihood of generating non-performing assets in future. Okay, இப்போ banksன்னு கொடுத்தாங்க. they are using future tense, right? இப்போ future tense சொல்கிறாங்களா? Okay, so will be worry. Okay, this is an adjective. Okay, willன்ற model auxiliary verb பக்கத்தில் வந்திருக்கு. எந்த வேர்பாக இருந்தாலும் எனக்கு பேஸில் இருக்கணும். அப்போ பீன்றது பேஸ் வேர்ப் தானே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, எது பற்றி வந்து வரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் டெசிஷன்ஸ் ரிலேட்டடாக. ஓகே, தேட் அப்போ டெசிஷன்ஸுன்றதை இங்கே ஹேவ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா டெசிஷன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய நவுன்ஸ் எனக்கு ப்ளூரலில் வராதுன்னு படிக்கவே கூடாது. ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அர்த்தம்? விச் யூ கெனாட், ஓகே, நாட் see நார் which you cannot touch. ஓகே, பார்க்க முடியாது, தொட முடியாது. ஓகே, see nor touch. அப்போ பட் யூ கேன் ஃபீல் த திங். அப்போ இந்த டெசிஷன்ன்றது என்னது? இட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, ஆனால் இந்த டெசிஷன்ன்றது ஒன்றா இருந்தால் டெசிஷன் சொல்லலாம், நிறையவா இருந்தால் டெசிஷன்ஸ்ன்னு சொல்லலாம்ல. எஸ், அப்போது ரைட்டு. ஓகே, ஒன் செகண்ட் எண்டு நோ. மை காட், நான் என்ன பண்ணேன்? இருங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. நானே ஒரு செகண்ட் வந்து போயிருச்சோன்னு பயந்துட்டேன். சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் இருக்குது, டெசிஷன்ஸை தான் சொல்லியிருக்காங்க. ஹை லைக்லிவுட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைக்லிவுட் இஸ் வாட்? பாசிபிலிட்டி, ரைட்? ஓகே, ஆஃப் ஜென்ரேட்டிங் நான் பர்ஃபார்மிங். தெர் இஸ் நோ எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட் போலையா? ஆன்சரா? உங்களுக்கு என்ன வந்தது? ஹெல்பிங் வேர்பாக வந்தாலும் சரி, மெயின் வேர்பாக வந்தாலும் சரி, ரெண்டுமே எனக்கு ஹேவ் ஃபார்ம்ஸ் பக்கத்தில் என்ன வந்தாலும் V3யாக தான் இருக்கும். சரியா, புரியாத மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயே பாருங்கள். ஏன்னா வந்து கிளாஸ் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஃபுட்டி நோ ப்ராப்ளம். முடிஞ்ச பிறகு ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்டு கூட பார்த்துடலாம்ல, பிரச்சனை இல்லை. நான் அடுத்த கொஸ்டின் போட்டா புரிஞ்சுதா? அதர்ஸ், did you guys understand? Okay, yeah, it is a no error statement. Fifth question பார்க்கலாமா? Fifth one. Okay, so they are talking about the costs. Okay, the costs imposed by the new bill. Okay, imposedன்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டாக இருந்துச்சுன்னா நான் imposedன்னு சொல்லியிருப்பேனா? சரி, by the new bill. அப்போ ஏல எனக்கு எரர் இல்லை. குட் இருக்குது பக்கத்தில் V1, அதுதான் வந்து B verb-ஓட V1. Very large for app-based businesses. Okay, many of which are. அப்போது இந்த ஆஃபுக்கு முன்னாடி இருக்க இந்த மெனியை தான் எடுத்திருக்காங்க. ஆர் நாட் ப்ராஃபிட்டபிள். எஸ், இப்போது குட்ன்றது எனக்கு பாஸ்ட் ரிலேட் பண்ணி வருது. அப்போ இங்கே நான் இம்போஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ எனக்கு என்ன வரும்? இம்போஸ் தான் கரெக்டு போல். ஆமாம், குட் இருக்குல்ல. wait, the costs imposed by the new bill could be very large for app-based businesses, many of which are not profitable. This is completely a noun phrase. இப்போ the costs are not profitable நம்ம சொல்லுவோம்ல, அந்த கான்டெக்ஸ்ட் தான் வரும். இந்த காஸ்ட் இந்த பிஸ்னஸஸில் இருக்குது. many of which, ஓகே, சிலது பார்த்தீங்கன்னா நாட் ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்றதை சொல்ல வராங்க இங்கே. ஓகே, ஸோ யூ ஹாவ் எரர் இந்த ஏ பார்ட். ஏல எரர் தான். இது எப்படி இருக்குன்னா, நேற்று அப்பா வந்து வாங்கிட்டு வந்த பேகு டேபிள் மேலே இருக்குது. ஆனால் நேற்று தானே வாங்கிட்டு வந்தார், ஆனால் இன்றைக்கி அது டேபிள் மேலே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி சொல்லலாம்ல. எஸ், ஆப்ஷன் ஏல தான் நமக்கு எரர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். எஸ், நான் ரொம்ப பேசிக்காக தான் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரொம்ப டஃப்பாலாம் கொண்டு வரல. ஓகே, ஸோ ஈஸியாக இருக்கட்டும், நல்லா கற்றுப்பீங்க அப்படின்னு தான் கொண்டு வந்தேன். ஐ திங்க் யூ ஆர் ஃபைண்டிங் இட் யூஸ்ஃபுல். எஸ், வித்தியாசமாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட
நீங்கள் அந்த என்ன சொல்கிறது எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா. இப்போ லைவில் போடாதீங்க, கமெண்ட்டில் போடுங்க, அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்கல்ல. எஸ் ஓகே. த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸோ பிளானட்ஸ். ஓகே, இப்போது இதில் எது தெரியுமா சப்ஜெக்ட்? இது கிடையாது, ஆஃபுக்கு முன்னாடி இருக்க த ஃபீல்டு. அப்போ இங்கே என்ன வரும்? எனக்கு சிங்குலர் வேர்ப் தான் வரும். ஓகே சரி. இஸ் நவ் இன் அ ட்ரான்சிஷனல் எரா. ஓகே, அ எரா. ஆக்சுவலாக எரான்னு வந்தால் ஆன் எரான்னு தான் நம்ம சொல்லுவோம்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா எரா ஈ தானே வருது, சாரி ஏ தானே வருது. இப்போ இந்த ட்ரான்சிஷனலுக்காக தான் இந்த வேர்டு. இப்போ எப்படி நான் சொல்லுவேன்னா, ஹீ இஸ் an officer. Okay, he is a Canara Bank officer. He is a Canara Bank officer. Okay, சரி. இப்போ இங்கே ஏர்ன்ற ஆர்டிக்கல் வந்து இங்கே கனரா பேங்க்னு இருக்கிறதுனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஏ போட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஆஃபீஸர்னு வரும்பொழுது நான் இங்கே ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ ஆன்ன்றது எனக்கு எஸ்பிஐ ஆஃபீஸர். ஓகே, ஸோ ஆன்னு நான் சொல்லும் பொழுது எஸ்பிஐக்கு நான் சொல்லலாம். எஸ், அண்டர்ஸ்டுட், புரியுதா? ஓகே சரி. அப்போ இங்கே நமக்கு ஏதாச்சும் எரர் இருக்கா? த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸோ பிளானட்ஸ் இஸ் நவ் இன் அ ட்ரான்சிஷனல் எரா ஃப்ரம் டிஸ்கவரிங் தெம் டு கேட்டகரைசிங் தேர் அட்மாஸ்பியர்ஸ். தேர்னா இந்த தேர் வராதுல, இந்த தேர் தானே வரும். எஸ், ஸோ அப்போது இந்த தேர் வந்து நம்ம பிளேஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த தேர் வந்து எனக்கு ப்ரனவுனாக நான் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். புரியுதா? எஸ். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற தேர் வந்து இட் இஸ் ராங். ஓகே எஸ். ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின். ஓகே, செவன்த் ஒன். டுடே த சோ கால்டு கிக் கம்பெனிஸ் வந்து ப்ரெசன்ஸ். இப்போது த சோ கால்டு கிக் கம்பெனிஸ்ன்றாங்க. இப்போ இந்த கம்பெனிஸ்ன்றது இட் இஸ் ப்ளூரல் ரைட். அப்போ எனக்கு சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கா? அப்போ எனக்கு வேர்ப் எப்படி இருக்கணும்? ப்ளூரலாக தான் இருக்கணும். அப்போ எனக்கு ப்ரெசன்ஸ் வரக்கூடாது, இட் ஹேஸ் டு பி ப்ரெசன்ட் ரைட். அப்போ எனக்கு பியில் எரர் இருக்குது, பட் ஸ்டில் லெட்ஸ் கண்டினியூ சரியா. இங்கே கொடுத்துருக்க தெம்செல்வ்ஸ் வந்து இப்போது எப்போ வந்து இந்த தெம்செல்வ்ஸ்ன்ற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோன்னா சப்ஜெக்ட் மேலேயே ஆக்ஷன் நடக்கும்பொழுது. இப்போ ஷீ கட் ஹர் ஹேண்ட், இது நம்ம படித்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஓகே, ஸோ ஷீன்னு சொல்கிறோம், கட் ஹர் செல்ஃப் சொல்லலாம்ல, பிகாஸ் த ஆக்ஷன் இஸ் ஆன் த சப்ஜெக்ட். அப்போ எனக்கு இந்த கிக் கம்பெனிஸ் மேலேயே ஆக்ஷன் நடந்ததுனால I can use themselves. Yes. Okay. So as the innovative future of tomorrow, a future where companies do not pay social security or Medicare. Okay. So அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான். ஓகே எஸ். ஓகே, so eighth question. For most people, okay, for most people myopia is merely இன்கன்வீனியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்கன்வீனியன்ஸ் ஈ வருதுல, உயிரெழுத்துக்களில் ஒரு நவுன் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆர்டிக்கல் எனக்கு எப்படி இருக்கணும்? ஆன்னு இருக்கணும் சரியா. ஓகே, அப்போ இங்கே எனக்கு ஏ வராது, இட் இஸ் ஆன் ரைட். ஓகே, ஸோ ஆன் இம்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, இம்ப்ராப்பர். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. Requiring correction with glasses, contact glasses or refractive surgery. அப்போ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனால் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்கன்வீனியன்ஸ், ஏன்னா வந்து இன்கன்வீனியன்ஸ்ன்ற வேர்டு வரனால. அப்போது ஆப்ஷன் பியில் நமக்கு எரர் இருக்கா? ஆமாம். ஓகே, ஸோ இப்போது சப்போஸ் வந்து இந்த மாதிரி எரர்ஸ் இல்லைனா கூட அந்த வார்த்தையை ஸ்பெல் பண்ணி பாருங்கள். ப்ரொனன்சியேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் எஸ்ஐ, அதாவது சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம்ல, இந்த எஸ்ஐன்றது ஒரு நவுன், இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு நான் பேசுகிறேன், அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்ன்றது இப்போ கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் சரியா. ஆஃபீஸர் ஓகே, ஐஏஎஸ் ஆஃபீஸருன்றேன், அப்போ எனக்கு இங்கே என்ன ஆர்டிக்கல் வரும்? ஹீ இஸ் டேஷ் எஸ்ஐ. ஸோ இங்கே ஏஎஸ்ஐயா இல்லை ஆன் எஸ்ஐயா என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஐ எம் மூவிங் டு த நைன்த் கொஷின். நைன்த் ஒன் சொல்லுங்கள். ஹியூமனிட்டிஸ் ஆன்கோயிங் ஃபேசினேஷன்
with the stars has. Okay, so humanity's ongoing fascination. அப்போ எனக்கு வித்துக்கு முன்னாடி இருக்க the fascination சிங்குலராக தான் இருக்குது and it is something which is abstract, right? Okay, so something which is tempting தான் fascinating-ஆக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். Okay, has யூஸ் பண்ணியிருக்காங்களா? Okay, so been fueled. அப்போ have forms பக்கத்தில் எனக்கு வரக்கூடிய எந்த வேர்பாக இருந்தாலும் V3ல இருக்கணும். அப்போ B verb எனக்கு இங்கே V3ல வந்துருச்சா? அப்போது இது வந்து எனக்கு passive noteல இருக்கிறனால தான் been யூஸ் பண்ணியிருக்காங்க. Fueled is a main verb V3 form. அப்போ இது ரெண்டும் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா both are adverbs in the sentence. கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குது. By our ability to dream. அப்போ 2 plus V1 இருக்கா? About leaving the planet and visiting them. Okay, each and every word is right. Okay, so நமக்கு வந்து பேசியிருக்கிற விஷயத்தை நம்ம நல்லா நோட் பண்ணோம்னாலே we can really find out the answer. Yes. நரேஷ் சார் எங்கே வருவாங்களான்னு கேட்குறீங்க? புரியல. லைவ் வருவாங்களான்னு கேட்குறீங்களா? தம்ப்நெயில் உங்களுக்கு போட்டிருப்பாங்கயா. தம்ப்நெயில் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நரேஷ் சார் வருவாங்க. அவங்க வர அந்த செஷன் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் செஷன். ஓகே, குட் அண்ட் எஸ்பிஐ சாரி அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எஸ்ஐ கிடையாது. இப்போது தமிழில் ஏ வருதா? கரெக்டாக ஏன்றது உயிரெழுத்து தானே. எஸ்ஐன்னு நான் சொல்லும் பொழுது ஏ சவுண்டு கேட்டால் அது உயிரெழுத்துனா அப்போ ஆன் எஸ்ஐ தானே. புரியுதா? எஸ். ஐஏஎஸ்ன்னு சொன்னால் ஐ வருது. ஐ வந்து உயிரெழுத்து தானே. அப்போ எனக்கு அதுவும் எனக்கு ஆன் எஸ்ஐ தானே, ஆன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் திங்க் பண்ணாலே யூ கைஸ் கேன் ஆன்சர். ஓகே, எஸ். மூவிங் டு த லாஸ்ட் கொஷின் ஃபார் த டே. ஓகே, ஸோ 10th வந்து பார்ப்போமா? இன்ஃபர்மேஷன் ஹெல்ப். ஓகே, இங்கேயே தப்பு வந்துருச்சு. இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். அப்போது எனக்கு இங்கே ஆண்டுன்ற கன்ஜங்ஷன் வரும்பொழுது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே எனக்கு சிங்குலர் வேர்ப் வந்துச்சுன்னா இங்கேயும் சிங்குலர் வேர்ப். ஏன்னா இதோட சப்ஜெக்டும் இன்ஃபர்மேஷன் தான், இதோட சப்ஜெக்டும் இன்ஃப்ளமேஷன் தான். ஆனால் ரெண்டு விஷயம் இந்த சப்ஜெக்ட் பண்ணுறனால we are using same verbs. So response to injuries, but too much inflammation might be linked to other conditions like heart disease or stroke வந்து கொண்டு போய் விட்டுறோன்றாங்க. ஸோ might is model auxiliary. பக்கத்தில் எனக்கு V1 verb கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ we have found error in first one. ஓகே, ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்குலர் வேர்பு, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் சிங்குலர் வேர்ப் தான் இருக்குது. ஸோ இங்கே எரர் இல்லை. இதில் ஏல வந்து we have found an error. ஓகே, ஸோ அடுத்து நம்ம வேறு எங்கே பார்த்தோம்? ஓகே, ஆமாம், பேசிக் கிளாஸை நான் ஆஃப்லைனில் பேசிக் கிளாஸ் நடத்துகிறீங்களா மேம் ஆஃப்லைனில்? இது பேசிக் கிளாஸ் இல்லையா? பேசிக் கிளாஸை தாண்டி இருக்கக்கூடிய நம்ம கொஷின்ஸ் தான் இது. ஓகே, எஸ். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு தெர் இஸ் நோ எரர். ஆனால் இங்கே எஸ் விட்டுருந்தாங்கல்ல. ஏல கன்ஃபார்மாக இருக்குது. இன்ஃப்ளமேஷன் ஹெல்ப்ஸ் இருக்குது, ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. 2 பக்கத்தில் ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு இன்ஜுரிஸ். பட் டூ மச் இன்ஃப்ளமேஷன் மைட் பி நோ, திஸ் cannot be in past, right? May be linked to other conditions. இப்போ எனக்கு ஹெல்ப்ஸும் ரெஸ்பான்ஸும் ப்ரெசென்ட்டில் தானே இருக்குது. அப்போ இங்கே எப்படி நான் பாஸ்ட் யூஸ் பண்ண முடியும்? மேபி லிங்க் டு அதர் கண்டிஷன்ஸ் லைக் ஹார்ட் டிசீஸ் ஆர் ஸ்ட்ரோக். அப்போ ஐ ஃபவுண்ட் அன் எரர் இன் A and D. அப்போ ஆப்ஷன் C is the right answer here. If they are asking for a error free phrase, BD, சரியா? ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லாதனால எரர், சாரி BD கிடையாது, B and C தான் வரும். எரர் ஃப்ரீன்னு கேட்டாங்கன்னா BCன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. அதனால் என்னோட டைரக்ஷன் இங்கே தப்பாக இருக்கனால they have asked for an incorrect phrase. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஏவும் டியும் ஆன்சர்னு லாக் பண்ணுறேன். சரியா? ஓகே, எஸ். ஸோ ஆஃப்லைனில் நடத்து நீங்கள் மேம் எப்போ? ஓகே, ஸோ ஃபுட்டி பாய், நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆக்சுவலாக வந்து கிளாரிட்டியாக புரியல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செஷன் முடியும் பொழுது கீழே கமெண்ட் பாக்ஸில் யூ ஜஸ்ட் புட் யுவர் கமெண்ட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை எனக்கு டைப் பண்ணிடுங்க. ஸோ தேட் நான் வந்து என்னன்றதை படித்து ஐ கேன் ரிப்ளை யூ. ஓகே, இன்னைக்கு செஷன் வந்து வில் ஜஸ்ட் வைண்ட் அப் ஃபார் த டே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நாளைக்கு இஃப் பாசிபிள் ஐல் பி கமிங் ஆர் எல்ஸ் டியூஸ்டே அன்றைக்கி தான் நமக்கு அடுத்த செஷன் இருக்கும். ஓகே, ஸோ வில் வைண்ட் அப் ஃபார் த டே. ஹாவ் அ வெரி கிரேட் டே. Yeah, thank you so much for watching.